கோர்ச்னாய்ஸ் மேனவர் அப்படிங்கிற ஒரு ட்ரிக்ஸு. அந்த ட்ரிக்ஸு பார்த்தீங்கன்னா அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, அதாவது குயின் G6 இல்லைனா அதே மாதிரி பிளாக்குக்கு வந்து குயின் G3 பிஷப் C4ல வந்துட்டு F7 பானை பின் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ட்ரிக்ஸு. இதில் வந்து ஃபஸ்ட்டு பெஸ்ட் மூவ் பிஷப் டேக்ஸ் H6 பிஷப் சாக்ரிஃபைஸ். இதுக்கப்புறம் வந்து இந்த கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா G into H6 அட்டாக் பண்ணாங்கன்னா த நெக்ஸ்ட் பெஸ்ட் மூவ் குயின் செக் குயின் G6. F7 பான் ஆல்ரெடி பின்னில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அடிக்க முடியாது. ஸோ கிங் H8 ஒன்லி மூவ். நெக்ஸ்ட் மூவ் குயின் டேக்ஸ் H6 அகைன் செக். இந்த நேரத்தில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு H7 ப்ளே பண்ணால் அது பேட் மூவ். த நெக்ஸ்ட் பெஸ்ட் மூவ் நைட்டு G5. மறுபடியும் அந்த நைட்டு வந்து பின்னில் மாட்டிகிட்டு இருக்கு H7 நைட். அந்த நைட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுத்து செக்மேட் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நைட்டு வந்து D7ல் இருக்கக்கூடிய நைட்டு F6 வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணும்போது இந்த நெக்ஸ்ட் பெஸ்ட் மூவ் இந்த டிஃப்ளெக்ஷன் மூவ் நைட்டு E4, அதாவது நைட்டு C3லேருந்து E4. இப்போ அந்த F6ல் இருக்கக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய நைட்டுக்கு ஒரு ப்ரெஷர் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு வந்து ஹோப்லெஸ் பொசிஷன் இது. இதுக்கப்புறம் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஷப்பை கொண்டு வரும் எக்ஸ்ட்ரா சப்போர்ட் கொடுக்குறதுக்கு. பட் நைட் டேக்ஸ் F6 குட் மூவ். இப்போயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நைட்டும் சேர்ந்து அந்த H7 நைட் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்குது. குயின் அந்த நைட்டை பின் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேம் எப்படி நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒயிட் வின் ஆகிடும். ஸோ அவங்கக்கிட்ட வந்து எந்த ஒரு சான்ஸும் இல்லை. ஏன்னா நெக்ஸ்ட் மூவ் நைட் டேக்ஸ் நைட் ஆஃப்டர் பிஷப் டேக்ஸ் ஆஃப்டர் குயின் டேக்ஸ் H7 செக்மேட். ஸோ இப்படி ஒரு பொசிஷன் வந்துடுச்சு. ஓகே, ப்ரீவியஸ் பொசிஷன் அதாவது ஃபஸ்ட்டு மூவ் பிஷப் டேக்ஸ் H6. அதுக்கப்புறம் அடித்தா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நைட்டு B6 பிஷப்புக்கு அட்டாக். இந்த பொசிஷனில் எது பெஸ்ட் மூவ்னா இமீடியட்டாக குயின் G6. இந்த குயின் G6 மூவ் இந்த G7 பான் மேலே ஒரு செக்மேட் பிளான் வச்சுருக்கு. ஸோ நைட்டு H5 ப்ளே பண்ணால் நைட் வந்து லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது நைட்டு குயின் G6க்கு அப்புறம் நைட் E8. இந்த நைட் E8க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் மறுபடியும் ஒயிட் டு ப்ளே. இந்த ஒயிட்டோட பெஸ்ட் மூவ் நைட்டு G5 H7 மேலே செக்மேட்டு த்ரெட்டு. இந்த நேரத்தில் அவங்க வந்து என்னென்னா பிஷப்பால் ஒரு செக்கு கொடுப்பாங்க H2ல் சும்மா மேட்டை டிலே பண்ணுறதுக்கு. கிங் H1. அடுத்தது இப்போ இந்த பொசிஷனில் மறுபடியும் அந்த செக்மேட்டு த்ரெட்டுன்னு இருக்குது. ஸோ பிஷப் F5 ப்ளே பண்ணி ஆகணும். இந்த நெக்ஸ்ட் பெஸ்ட் மூவ் குயின் இன்ட்டு F5. மறுபடியும் அதே செக்மேட்டு த்ரெட்டு இருக்குது. ஸோ இப்போ G6ன்னு ஒரு மூவ் ப்ளே பண்ணலாம். அப்படி ப்ளே பண்ணாலும் கூட இப்போ குயின் டேக்ஸ் G6 டைரெக்டாக அடிக்கலாம். ஏன்னா F7 பான் பின்னில் இருக்குது. ஸோ இப்போ செக்கு. இந்த செக்குக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நைட்டு G7 ப்ளே பண்ணால் டைரெக்டாக குயின் டேக்ஸ் G7 செக்மேட்டு. ஸோ இப்போ அவங்க கிங் H8 ப்ளே பண்ணாங்கன்னா இந்த நெக்ஸ்ட் பெஸ்ட் மூவ் குயின் H7 செக்மேட்.